பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், டெசிமல், பர்சன்டேஜ், ரேஷியோ இவங்க 4 பேருமே டிவிஷன் ஃபேமிலி தான். டிவிஷனோட கசின்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம் மட்டும்தான் வேற, மீனிங் சேம் தான். 100ல் ஒரு பகுதி டேக்ஸுன்றத 1/100ன்னு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதாமல் 1%ன்னு ரோமானியர்கள் சொல்கிறாங்க. அதாவது ரோமானியர்கள் பர்சன்டேஜை டேக்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கும் ட்ரேடிங்க்கும் பெர்சென்டம், அதாவது லாட்டினில் வந்து பெர்சென்டம்னா வந்து பெர் 100, 100ல் ஒரு பகுதின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. 1%ஐ என்னென்ன மாதிரிலாம் எழுதலான்னு பார்க்கலாம். ஃப்ராக்ஷனில் 1/100ன்னு எழுதலாம். பர்சன்டேஜில் 1%, இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். டெசிமல் எழுதுகிறப்ப 0.01, அதாவது 1 100ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் அது. இதில் அந்த டாட் இருக்கு இல்லையா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே ஹோல் நம்பர், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர்றது எல்லாமே ஃப்ராக்ஷன் பார்ட்டு. அடுத்தது ரேஷியோ 1:100, அதாவது அந்த வெர்டிக்கல் டாட்டை வந்து நம்ம இஸ்டுன்னு சொல்கிறோம். மீனிங் எல்லாமே ஒரே மாதிரி தான், 100ல் ஒரு பகுதின்றது தான். சரி, ஃப்ராக்ஷன், டெசிமல், பர்சன்டேஜ், ரேஷியோ இவங்க 4 பேருமே டிவிஷன் ஃபேமிலியாக இருந்தாலும் எதுக்கு தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இவங்களோட யூசேஜ் ஒன்னொன்றுக்கும் மாறும். ஃப்ராக்ஷன் மெஷர்மெண்ட்டுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் கம்பேரிசனுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். டெசிமல் அக்யூரேட்டான ஸ்மால் கால்குலேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ரேஷியோ வந்து ரிலேஷன்ஷிப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் மாறும்போது ஃபார்மும் மாறும். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெஷர்மெண்ட் கான்செப்ட்ஸை வச்சு ராஜராஜ சோழன் ஒரு ஸ்டேட்டோட வேலையில்லா திண்டாட்டத்தை குறைச்சிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில். அந்த பீரியடில் கோயில்னா அதுக்கு சொந்தமாக ஒரு லேண்ட் இருக்கும், கால்நடைகளை மேய்க்கிறதுக்கு. கார்டன் இருக்கும், சாமிக்கு பூ போடுறதுக்கு. தென்னை வாழை தோப்பு இருக்கும், ஏன்னா வந்து சாமிக்கு வந்து படையல் வைக்கிறதுக்கு. அடுத்தது கால்நடைகள் இருக்கும், அது வந்து நெய்க்காக. தண்ணி இருக்கும், டெம்பிளை க்ளீன் பண்ணுறதுக்கு. அது ஒன்று கிணறாவோ இல்லை பக்கத்தில் வந்து ஆறாவோ இருக்கும். அந்த பீரியடில் கோயிலை சென்டர் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது சாமி கும்பிட மட்டும் இல்லை, எக்கனாமிக் ஹப்பாவோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் சென்டராவோ, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜராஜ சோழன் கொண்டு வந்த வறுமை ஒழிப்பு திட்டம் தான் சாவா மூவா பேராடுகள் திட்டம். அதாவது சாகிறதுனாலையோ இல்லை வயதாகிறது, அதான் மூப்பினாலேயோ எண்ணிக்கை வந்து குறையக்கூடாது. அதாவது வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அந்த பீரியட்ல எல்லாருக்குமே லேண்ட் இருந்தது, விவசாயம் பண்ணாங்க. லேண்டு இல்லாதவங்கள்ட்ட கால்நடை இருந்தால் அதை வச்சு அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வேலையை உருவாக்குறது தான் இந்த சாவா மூவா பேராடுகள். இதுக்கு முன்னாடி நந்தா விளக்கு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நந்தா விளக்கு தான் இதுக்கு மெயினான ஃபவுண்டேஷன். அதாவது நந்தா விளக்கு என்னன்னா, இரவும் பகலும் அணையாமல் எரியும் விளக்குன்னு அர்த்தம். எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு படி நெய் தேவை. ஒரு கோடீஸ்வர வீட்டு பொண்ணு வேண்டுதல் வச்சிருக்காங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறணுன்னு 10,000 பொற்காசுகள் தானமாக கொடுக்க முன் வர்றாங்க. ஒரு பொற்காசுன்றது ஒரு மாட்டோட விலை. 10லேருந்து 20 பொற்காசை வச்சு நீங்கள் ஒரு லேண்டே வாங்கிடலாம். அப்போனா 10,000 பொற்காசுகள் அப்படின்றது வந்து மிகப்பெரிய தொகை. அதாவது இன்னைக்கு உள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 55 to 60 crores வரைக்கும் வரும். ஸோ இந்த பணம் வந்து மன்னன் வந்து சிம்பிளாக ட்ரெஷரியில் வைக்கலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருனா, தினமும் உண்ணாளிகை அப்படின்னா கருவறை, கோயில் கருவறைன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து டெய்லி வந்து விளக்கு ஏற்றணும். அந்த விளக்குக்கு நெய் தேவை. 10,000 பொற்காசுகள் கொடுத்தோன்னே அதை ராஜாட்ட கொடுக்குறாங்க. ராஜா உடனே அந்த ஊர்லேயே இருக்கிறதுலே புவரான ஒருத்தரை செலக்ட் பண்ணி வர சொல்கிறாரு. இவங்களும் போய் கூட்டிகிட்டு வர்றாங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, ராஜா வந்து அதுலேருந்து அந்த பணத்தை அவருக்கு கொடுத்துருவார்னு. இல்லை, அவர் இந்த 10,000 பொற்காசில் 96 ஆடுகள் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த 96 ஆட்டிலேருந்து பால் கறந்து நெய்யாக்கி தினமும் ஒரு அளாக்கு, அதாவது ஒரு கப் நெய் வந்து கோயிலுக்கு அவங்க கொடுக்கணும். 96ன்ற எண்ணிக்கை குறையக்கூடாது.
கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த ஆடுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஆடு கொடுக்குறப்பவே வந்து ஒரு பங்கு ஆண் ஆடு, ஒரு பங்கு பெண் ஆடு, ஒரு பங்கு வயதானது, ஒன்று குட்டி அப்படின்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க. அப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க கேட்குறப்ப திரும்ப அந்த 96 ஆடை நீங்கள் கொடுத்துடணும். ஏன்னா அதில் வந்து சில இது வந்து குட்டி போடும், சில இது வயசாகி சாகும், இல்லை நோயில் சாகும். ஒரு ஆடு வந்து மினிமம் வந்து 1லேருந்து 3 குட்டி வரைக்கும் போடும். ஆட்டோட எண்ணிக்கை வந்து 20% ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்காக தான் மெயினாக வந்து பர்சன்டேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்ற கால்குலேஷன்ஸ்க்கு. அடுத்தது இப்போ வந்து கேபிட்டல் அப்படியே தான் இருக்கும், 96 ஆடு. அதில் வந்த ப்ராஃபிட் ஆடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க வச்சுப்பாங்க. அந்த கேபிட்டல் திரும்ப ஒரு வேலை இல்லாதவருக்கு போய் சேர்ந்துடும். இதே கான்செப்டில் தான் 48 பசுக்கள் கொடுக்குறாங்க, 24 எரும மாடு கொடுக்குறாங்க. இது எப்படின்னா ரேஷியோ 2:1. அதாவது ஒரு கப் பஃபலோ கீ வந்து 2 கப் கவு கீக்கு ஈக்குவல். அப்போ யாருக்கு வந்து எவ்வளோ வேணுமோ, சில பேர் பசு வேணும்னு கேட்குறவங்களுக்கு 48 பசு கொடுத்துருவாங்க. அதே கான்செப்ட் தான், நீங்கள் வளர்த்துக்கலாம், திரும்ப அது குட்டி போடுறப்ப நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆன பிறகு திரும்ப நீங்கள் கேபிட்டலாக அந்த 48 கவுஸையும் வந்து அந்த டெம்பிளுக்கே நீங்கள் கொடுத்துடணும். அடுத்தது லேண்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. நஞ்சை, புஞ்சை, குடியிருப்புகள். அதாவது நஞ்சைன்றது வந்து வளமான லேண்டு, புஞ்சைன்றது வந்து அவ்வளோ விளைச்சல் இருக்காது, குடியிருப்புன்றது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நஞ்சை வந்து நல்லா விளையிறதுக்கு வந்து டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ 1/8 அப்படின்னு வச்சுக்கோங்க, 8ல் ஒரு பகுதி எனக்கு டேக்ஸாக கட்டணும் அப்படின்னா அது வந்து 12% அப்படின்ற கால்குலேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு கீழே 30 வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வில்லேஜில் 1000 மக்கள் இருக்காங்க, இன்னொரு வில்லேஜில் 2000, இன்னொரு வில்லேஜில் 3600 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து வேரி ஆகுது. இப்போ பர்சன்டேஜாக நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த வில்லேஜ்லேருந்து 12% டேக்ஸ் வருது, இன்னொரு வில்லேஜ்லேருந்து 18% டேக்ஸ் வருது. அப்போ யார் அதிகமாக டேக்ஸ் கட்டுறா, யார் கம்மியாக கட்டுறா, இவங்களுக்கு என்ன வளர்ச்சி பண்ணணும், இவங்களுக்கு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்றத வந்து ஈஸியாக அவங்க வந்து ட்ராக் பண்ண முடியும்.